பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளைகளோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் ஆராதனையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அந்த ஆராதனையிலே நான் பேசின வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கப்படுகிற சில கேள்விகளை பற்றி பேசினேன். ஏன், எதுவரை, எங்கே என்று பேசினேன். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆபக்குக்கின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை மையமாய் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற பாரங்கள், பாடுகள், போராட்டங்கள். ஆபக்குக்கின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம். ஆபக்குக்கின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தினை யாராவது சத்தமாய் வாசிக்காண்டார்கள். ஆபக்குக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிக்கடி வருகிறதான சில கேள்விகள், ஒரு 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒரு கிறிஸ்தவனின் சோதனை, இரண்டாவது ஒரு கிறிஸ்தவனின் போதனை, மூன்றாவது ஒரு கிறிஸ்தவனின் சாதனை. ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்டாகிற சோதனைகள் என்ன, இரண்டாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டாகிற போதனைகள் என்ன, மூன்றாவது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாதனைகள். ஆங்கிலம் புரிந்தவர்கள் த கிறிஸ்டியன் டெஸ்ட், இரண்டாவது த கிறிஸ்டியன் டீச், மூன்றாவது த கிறிஸ்டியன் ட்ரையம்ஃப். டெஸ்ட் TEST, இரண்டாவது கிறிஸ்டியன் டீச்சிங் போதனைகள், ட்ரையம்ஃப் TRIUMPH, ட்ரையம்ஃப் என்றால் வெற்றின்னு அர்த்தம். இந்த காலை வேளையில் என்னுடைய முதல் ஆராதனை சொன்னேன். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். 20வது வயதில் நான் ஊழியத்திற்கு வந்தேன். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஊழியம் செய்கிறேன். இத்தனை நிறைய பாடுகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஒருவர் உயரத்திற்கு ஏறி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு ஆழமாக போனால் தான் உயரமாக வர முடியும். பாஸ்டர் மரிய சிங்கராயர் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்திருக்கிறார் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஆழமாய் போகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயரமாய் உயர்த்தப்படுவோம். ஆமேன்னு சொல்லுவோமா? ஸோ கீழே வேர் விடாமல் மேலே வளர முடியாது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அவர் கர்த்தர் உயர்த்திருக்கிறார், இவரை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நீங்கள் உயர வேண்டுமானால் நீங்கள் முதலாவது கீழே வேர் விட வேண்டும். கீழே வேர் விடாமல் மேலே உயர முடியாது. நீ நிறைய பேருக்கு ஆசை கர்த்தர் உயர்த்தணும், கர்த்தர் உயர்த்தணும்னு. ஆனால் கர்த்தர் உயர்த்தணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. இதைத்தான் இந்த காலை வேளையிலே சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்பாங்க, எல்லாம் நினைக்கிறாங்க, கர்த்தர் அவரை உயர்த்தினார், இவரை உயர்த்தினார், என்னை ஏன் உயர்த்தலைன்னு. ஏன் உயர்த்தலை என்பதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. இந்த காலை வேளையில் அந்த காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபக்குக்கின் புஸ்தகம் முதல் அதிகாரம் வாசித்தார்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர், ஒரு ஊழியக்காரன். ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். கவனிங்க, அந்த வசனம் இப்படி சொல்லுது. அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன இருந்ததாம்? பாரம் இருந்ததாம். இந்த காலை வேளை தான் என்னுடைய தலைப்பு, ஒரு மனிதனின் பாரம். இதான் என்னுடைய டைட்டில், என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இதுதான், விசுவாசியின் பாரம். பாரம் என்ற வார்த்தைக்கு பொருள் இதுதான். அதாவது வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாத ஒன்றுதான் பாரம். என்னங்க? வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாத. இப்போ தலைவலி அப்படின்னு தலைவலி சொல்லலாம், வயிற்று வலி சொல்லலாம், காய்ச்சல் சொல்லலாம். சொல்லக்கூடிய ஒன்று வேற, சொல்ல முடியாத ஒன்றுக்குத்தான் பேர் பாரம். இந்த காலை வேளையில் அன்பானது கர்த்தருடைய பிள்ளை நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. எல்லாருக்குள்ளேயும் பாரம் உண்டு. இப்படி சொல்லுவாங்க, மனுஷனா பிறந்தா ஒவ்வொரு மனுஷனுக்குமே there are 3 P's, அதாவது பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம்ஸ். என்னதுங்க? பெயின், ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் இல்லை, ப்ராப்ளம். அதாவது நம்பர் 1 பாடுகள் உண்டு, பெயின், அழுத்தங்கள் உண்டு. ரெண்டாவது
வேதனைகள் உண்டு, பெயின், அழுத்தங்கள் உண்டு. மூன்றாவது பிரச்சனைகள் உண்டு. பெயின்னா வலி. வலினா நான் சொல்ற தலைவலி இல்லை, எல்லாருக்கும் பல வலிகள் உண்டு இதயத்தில். கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், சத்துருக்களால், வாழ்க்கையில பல நிலைகளில் பெயின். அவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு. சில நேரங்களில் யார் ரொம்ப நம்பி இருக்கிறோமோ அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? யாருக்காக நீங்கள் ரொம்ப பாடுபட்டீங்களோ அவங்களால நீங்கள் பாடுபடுத்தப்படுவீங்க. நான் சொல்ற விளங்குதா தமிழ்? யாருக்காக ரொம்ப பாடுபட்டீங்களோ, அண்ணன் தம்பிக்காக பாடுபட்டீங்க, அந்த தம்பி தான் பெருசாக கொடுத்துட்டாரு இப்போ உங்களுக்கு. ஸோ யாருக்காக ரொம்ப பாடுபட்டோமோ அவர்களால் நாம் பாடுபடுத்தப்படுகிறோம். எத்தனை பேர் அது உண்மை தெரியுது? யாருக்காக ரொம்ப பாடுபட்டோமோ, சில பேர் ரொம்ப பாடுபடுவாங்க தம்பிக்காக, அண்ணனுக்காக, அக்காவுக்காக, தங்கச்சிக்காக. கடைசியில் அவங்க தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வலியை தந்துடுவாங்க, பெயின். அடுத்து ப்ரெஷர், மன அழுத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தம். என்னை கவனியுங்கள், ஒரு ஊமையின் கனவும் ஒரு விசுவாசியின் பாரமும் ரெண்டு ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. புரியுதா? ஊமையின் கனவும் ஒரு ஊழியம் செய்வனுடைய பாரமும் ரெண்டு ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. ஊமையின் கனவும் ஒரு ஊழியனின் பாரமும் ரெண்டும் ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது. உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு ஊமை பரலோகம் போயிட்டு வந்தான். பரலோகம் போயிட்டு வந்து அதை அவன் சொல்லணும் பாஸ்டர் கிட்ட, சக ஃப்ரெண்டிட்ட சொல்லணும். எப்படி சொல்லுவான் ஊமை? பே 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 பேன்வான். அதை கேட்குறவங்க என்ன வரும்? சிரிப்பு வரும். அப்போ ஊமையின் கனவும் சில நேரங்களில் நம்முடைய பாரங்களும் ஒன்று. ரெண்டுமே சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. புரியுதா? ஒரு மனைவியின் பாரத்தை புருஷன் புரிஞ்சுக்கிறானா? புரியல. அதே வேளையில் புருஷனுடைய பாரத்தை மனைவி புரிஞ்சுக்கல. என்ன சொல்லுவாங்க? இந்த ஆள் என் சொல் பேச்சு கேட்கல, கேட்டெல்லாம் உருப்பட்டிருப்பான், இந்த அம்மா பெரிய ஜீனியஸ் மாதிரி. புரியுதா? சில நேரங்கள் நம்ம என்ன சொல்றது தெரியுமா? அடுத்தவங்க பாரங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ப்ரெஷர், முதல்ல பெயின், இரண்டாவது ப்ரெஷர் மன அழுத்தங்கள், மூன்றாவது ப்ராப்ளம்ஸ். என்னது? பிரச்சனைகள். நல்லா கவனிக்கணும் எல்லாரும். இந்த பூமியிலே எவ்வளவு காலம் நாம் வாழ்கிறோமோ, நாம் வாழ்கிற காலம் அத்தனை நமக்கு பாடுகள் உண்டு. We have a pain, we have a pressure and we have a problems. சொல்லுங்க சொல்லுங்க. வேதனை உண்டு, சொல்லுங்க. அழுத்தங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் போட்டிருக்குது, மாமிசம் இருக்கிற வரை நோவு இருக்கும், ஆத்துமா இருக்கிற வரை துக்கம் இருக்கும். மாமிசம் இருக்கிற வரை படிங்க. யோபு 14 கடைசி படிங்க. 14 லாஸ்ட் வேர்ட். அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கிற வரை என்ன உண்டு? அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றான். எல்லாரும் இங்க கவனிங்க. எல்லாரும் உங்க சரீரத்தை தொட்டு பாருங்க. இன்னும் யோபு எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம். என் சரீரம் எவ்வளவு பாருங்க. as long I am existing this body I have a pain. தமிழ்ல போட்டிருக்குது, மாமிசம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் இப்போ எப்படிதான் இருக்கிறீங்க? ஆவில இருந்திருக்கீங்களா, மாமிசத்தில் இருக்கிறீங்களா? என்ன பிரதர், இப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்களே, ஆவியில் பாடினீங்க, ஆனால் மாமிசத்தில் இருந்தீங்க. ஸோ நம்ம எல்லாம் எங்கே தான் இருக்கிறோம்? இப்போ தொட்டு பாருங்களேன். என்னதான் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணாலும் நம்மளாம் எங்கே தான் இருக்கிறோம் இப்போ? புரியுதா? அப்போது மாமிசம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? ஆத்மா இருக்கிற வரைக்கும் அது அம்பானிக்கும் இருக்கும், பில்கேட்டுக்கும் இருக்கும். என்னடி பார்க்குறீங்க? அம்பானிக்கும் என்ன இருக்கும்? மாமிசம் இருக்கிற வரை என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. ஆத்துமா இருக்கிற வரை. இப்போ ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லை? தமிழில் சென்னை பாஷையில் மூக்கு இருந்தால் சளி இருக்கும். என்னங்க? as long as we are living this body, பாடுகள் உண்டு. ஆனால் பாடுகள் மத்தியிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியிலே விடுதலை ஆக்குகிறார். எத்தனை பேர் புரியுது? பிரச்சனையிலிருந்து விடுதலை அல்ல, பிரச்சனைக்கு மத்தியில். ஆங்கிலம் புரிந்தவர்கள். God delivered not from the problem,
He delivered in the problem. பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பிரச்சனைக்கு மத்தியில். நீ எந்த வசனம் படித்தாலும் நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அர்த்தம் என்னன்னா, ஆறுகளிலே அந்த ஆற்றிலே கால் வைக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு, அது புரளாமல் காப்பது அவருடைய பொறுப்பு. நீ அக்கினி நடக்கும் போது அது உண்மையில் வேகாதிருக்கும். அர்த்தம் என்னன்னா, அக்கினி நான் கால் வைக்கணும், ஆனால் அது என் மேல் வேகாதிருக்கும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல. எல்லாம் வாயத்தின சொல்லுங்க, பிரச்சனையிலிருந்து விடுதலை அல்ல, பிரச்சனைக்கு மத்தியில். நாட் ஃப்ரம் த ப்ராப்ளம் பட் இன் த ப்ராப்ளம். இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகள். நாட் ஃப்ரம் த ப்ராப்ளம், பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டார், ஆனால் பிரச்சனைக்கு மத்தியில் விடுதலை ஆக்குவார். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுவோம். இப்போ பாரம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், வெளியே சொல்ல முடியாத ஒன்று. யாருக்கும் சொல்ல முடியாது. சில பாரங்களை சொல்லலாம், சில பாரங்களை சொல்ல முடியாது. நான் சொல்ல விளங்குதல? சில பாரங்களை சொல்லலாம், சில பாரங்களை சொல்ல முடியாது. சில கவலைகளை சொல்லலாம், சில கவலை சொல்ல முடியாது. சொன்னால் யாருக்கும் புரியாது. ஆனால் யாருக்கு புரிதோ இல்லையோ, நம்மை படைத்த கர்த்தருக்கு பாரங்கள் புரியும். மனுஷனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், நம்மை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். எல்லாம் சொல்லுங்க, மனுஷனுக்கு வார்த்தைகள் தான் புரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே புரியும். அப்போ இவர் யார் தெரியுமா? இவர் யார்? தீர்க்கதரிசி. புரியுதா உங்களுக்கு? இவர் யாருங்க? அப்போ ஒரு தீர்க்கதரிசிக்கு என்ன இருக்குதான்? பாரம். பாரம் என்றால் புரியுதா? என்ன பாருங்க, எனக்கு பாரத்தை கொடுத்துடாதீங்க இப்போ காலையில். பாரம் என்றால் வெளியே சொல்ல முடியாத, சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத. கவனிங்க, பொதுவாக என்ன நினைக்கிறாங்க மனுஷங்கன்னா, ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரோ கஷ்டப்படுறாரு. நான் சமீபத்தில் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஒரு ஆலயத்தில், அது ஒரு கேரளாவில். எனக்கு கேரளாவில் ஒரு நிறைய சபைகள் இருக்கிறது. ஏறக்குறைய தமிழகத்தில் ஒரு 70 சபைகளுக்கு மேலாக ஸ்தாபித்திருக்கிறோம். அதற்கு நான் தலைமை போதகராக இருக்கிறேன். அப்போ ஒரு சபையில் கேரளாவில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த பிரசங்க ஆராதனையில் அந்த ஊழியருக்கு ஒரு சின்ன பலவீனம், அவருக்கு வயிற்று வலி, அல்சர், ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறம் கஷ்டப்பட்டார். அந்த ஆராதனை நடுவிலே அவரால் தாழ முடியல, ஒரே சுருண்டு ரொம்ப வேதனைப்பட்டார். உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஆராதனை நான் முடிச்சுட்டு நானே ஆசீர்வாதம் போட்டேன், எல்லாம் போட்டுட்டேன். ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு ஐயா வந்தார். அவர் மலையாளத்தில் கேட்டார் என்கிட்ட ஒரு கேள்வி. பாஸ்டர், எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. நான் யோசித்தேன், பிரசங்கத்தில் சந்தேகம் கேட்குறாரு போல இவரோடு நினச்சிட்டேன். நான் அவர் கேட்டார், எங்கள் பாஸ்டருக்கு ரகசிய பாவம் உண்டோ? என்னங்க, எங்கள் பாஸ்டருக்கு, எந்த பாஸ்டருக்கு ரகசிய பாவம் எதனால? இப்போ அவருக்கு வியாதி, வயிற்று வலி வந்துச்சு பார்த்தீங்களா? இவர் கேட்குறாரு, பாஸ்டருக்கு ரகசிய பாவம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு உபவாசம் இருந்திருந்து தான் எங்களுக்கு அல்சர் வந்துச்சு. என் சாட்சியை நான் சொல்கிறேன். நான் கடந்த ஆண்டில் 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆண்டில் திடீர்னு சுகவீனமானேன். ரொம்ப சுகவீனமாயிட்டேன். என்னென்னா, வெளிநாடுகளுக்கு அடிக்கடி போகிறேன். நான் நிறைய வெளிநாடுகளுக்கு போகிறேன், அதிகமான குளிர் தேசங்களுக்கு போகிறேன். -40 -30 இருந்திருக்கிறேன். அப்போ இருக்கும்போது ஒரு நாள் வெளிநாடுகளில் அப்படி எனக்கு பிரச்சனை வந்துச்சு. ஆம்ஸ்டர்டாம், ஹாலண்டில். இந்தியாவுக்கு வந்தேன், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அப்போது எனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது. நடந்தால் ஒரு மாதிரி மூச்சு வாங்கும், ஒரு 5 மினிட்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியாது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். அப்போது ஆன்ஜியோகிராம் பண்ணி பார்க்கும்போது என்னோட இதயத்தில் 10 அடைப்பு இருந்துச்சு. 10 அடைப்பு. கவனிங்க, 10 அடைப்பு. 97%, 96, 95, 94 சொல்லி என்னுடைய ஹார்ட்டில் 10 அடைப்பு இருந்துச்சு. ஒரு ஆள் 2 அடைப்பு இருந்தாலும் உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டம். எனக்கு 10 மல்டி பிளாக்ஸ் இருந்துச்சு. அந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார். என்னங்க? அப்புறம் கேட்டார், ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டரையா அப்படின்னேன். அப்புறம் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போ எப்படி உங்களுக்கு 10 அடைப்பு வந்துச்சு அப்படின்னு. அப்போ அவரே சொன்னார், கவனிங்க, எல்லாம் நிமிந்து உட்காந்து கேளுங்க. வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா? எப்படிங்க? வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் என்ன ஆகிடும்? உள்ள என்ன ஆகிடுதான்? இத்தனைக்கும் நான் ஒரு அதிகமான சைவ குடும்பத்தை சார்ந்தவர். அதிகமாக அப்படிலாம் என்வியில் ரொம்ப சாப்பிட்டு பழக்கம் இல்லை.
ஸோ வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் என்ன ஆகிடுதான், உள்ள பிளாக் ஆகிடுதான். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்படியானா எல்லாருக்கும் என்ன உண்டு? பாரம் என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பாரங்களை பாடலாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு உண்டு. பாரம் இல்லாத மனிதர்கள் இல்லை. இப்போ படிச்சிங்களே, இந்த மனிதன் ஒரு தீர்க்கதரிசி, அப்படியே போட்டுருது பண்ணிங்க சிஸ்டர். ஆபகுக் என்னும் தீர்க்கதரிசி. போதும். அவர் யாருங்க? தீர்க்கதரிசி. எவ்வளவு ஜெபம் பண்ணுவார்? நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீன்னு கேட்டேன் உங்களை தான். 1 மணி நேரம். அவர் எவ்வளவு நேரத்தில் ஜெபம் பண்ணுவார்? அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். அந்த அர்த்தம் என்னவென்றால், அவர் ஆல்வேஸ் கம்யூனிகேட் வித் காட். தேவனோடு கூட நேரடியான தொடர்பு வைத்திருக்கிறவர். சொல்ல போனால் தேவனுக்கு வாயா இருக்கிறவர். அப்போ ஒரு தேவனோடு 24 மணி நேரம் பேசுற ஒருத்தருக்கு என்ன இருக்குது? என்னங்க புரியுதா? பொய் சொல்லாம சொல்லணும். இந்த பைபிளை போன வாரம் எடுத்தீங்க, அப்புறம் என்னை தான் எடுத்துருக்கிறீங்க. அந்த பைபிளை அது சொல்லும், வாயிருந்தா பேசும். டேய், போன வாரம் கொண்டு போய் வச்சடா, இன்னைக்கு தான் நான் எடுத்தேன், தூசு தட்டி அது வேற எங்க வச்சேனே தெரியல. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மல்யுத்தம் வீட்டில். இங்கே தான் வச்சது இந்த அம்மா. அவர் சொல்லுவார், இல்லை நான் இங்கே இல்லை, நான் அந்த அம்மா சொல்ல, அதை தேடி கண்டுபிடிக்கவே நீங்க 20 நிமிஷம் ஆச்சு. உண்மையா பொய்யா? இது எப்போ கடைசியாக தூசு தட்டினீங்க? பொய் சொல்லாமல் சொல்லணும். கவனிங்க, நாம அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் ஆண்டவரை நம்புறோம். இன்னைக்கு என்னடி பார்க்குறீங்க? வெள்ளை போட எல்லாரும் கட்டலாம், அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. ஆனால் அவசியத்துக்கும் அவசரத்துக்கும் ஆண்டவர். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. அவன் 24 மணி நேரமும் தேவனோடு ஒரு கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறாரு. அவருக்கே என்னவா தம்பி, உனதான் 24 மணி தேவனோடு வாழ்கிறவருக்கே பாரம் இருக்குமானால் என்னங்க, வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை, என்ன எப்படி பார்க்குறீங்க? இதோடு உங்களை என்று காண்பேனும். இப்படி இருக்கிற நமக்கு பாரம் இருக்குமா இருக்காதா? நிறையவே இருக்கும். அப்படி யோசித்து பாருங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த காலை வேளையில காண்கிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடுவது தவறு. பாரம் என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனா என்ன தெரியுமா, உலக மனுஷனுக்கு நமக்குள்ள பெரிய வித்தியாசம். நல்லா கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. இயேசுவை நேசிக்கிறவருக்கும் இயேசுவை நேசிக்காத பெரிய வித்தியாசம் இதுதான். மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க வேண்டாம். இயேசு இருந்த படகிலும் புயல் காற்று அடித்தது, இயேசு இல்லாத படகிலும் புயல் காற்று அடித்தது. என்னங்க, இயேசு இருந்த படகிலும் புயல் வந்தது, இயேசு இல்லாத படகிலும் புயல் வந்தது. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. இயேசு இருந்த படகிலே புயல் வந்த உடனே அவங்க ஒண்ணுமே சொல்லலை. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அவரை எழுப்பினார்கள். நல்லா கவனிங்க எல்லாரும், அவரை